திருத்திமுல் கரோரா, திருச்செந்தூர் கரோரா, பயனாண்டவர் கரோரா, அண்ணாமலை கரோரா, ஆதி அருணாச்சலேஸ்வரமூர்த்தி கரோரா, சுவாமிமலை முருகன் கரோரா, திருப்பரங்குன்ற முருகன் கரோரா, பழமுதிர்ச்சோலை முருகன் கரோரா. நெஞ்ச கனகளும் நெகுந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவாம். இது கந்தர் அனுபூதியில் முதல் பாடல். என்னுடைய சிறப்புன்னா 51 பதிகம் இருக்குது. 51 பாடலும் மிக சிறப்பான விஷயம். எப்படி கந்த சஷ்டி கவசமோ அதே மாதிரி கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் இருந்து இது டெய்லி படித்தா எல்லா செல்வங்களும், எல்லா அறிவும், எல்லா ஞான நிலையும், எல்லா கல்வியும் கிடைக்கும். இது சத்தியம், இதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி எல்லா இந்துக்களும் எல்லாருமே 10 குழந்தை பெற்றுங்க. தயவு செய்து எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். உழைக்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் உழைப்பு குறைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, கூலி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. மேல்போக்காக வாழணுன்ற எண்ணத்தில் தான் எல்லாம் இருக்காங்க. பக்தி நிரம்ப இருக்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி பக்தி மிகுதியாக இருக்குது. ஆனால் உழைக்கிறதுக்கு எதுவும் தயாராக இல்லை. இனி வர சந்ததிகள் எல்லோரும் 10 குழந்தை பெற்றுங்க தயவு செய்து. இது அதுவும் இல்லாமல் பகுத்தறிவுன்னு தமிழ்நாட்டில் ஒரு நூற்றாண்டுகளாக தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. பகுத்தறிவு என்பது என்னென்னா முக்கியமான விஷயம். இது எப்படி அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரிக்குமோ அவ்வாறு இந்த ஆன்மாவையும் உடலையும் பிரிப்பது தான் பகுத்தறிவே தவிர உலக காரியங்களில் இருக்கிற விஷயங்களை, பிரச்சனைகளையும் அது தன்மையான விஷயங்களை பற்றி பேசுறது மட்டும் பகுத்தறிவு இல்லை. அது ஒரு சாதாரண நிகழ்வு. பகுத்தறிவு என்பது ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கிறது தான் பகுத்தறிவு. அது உதாரணம் வள்ளலார் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சார், மாணிக்கவாசகர் அது மாதிரி வாழ்ந்து காமிச்சார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். அதனால் இதை நீங்கள் எல்லாரும் சொல்லி இது பண்ணணும். இதுதான் விஷயம். நான் திருத்தணி பகுதியில் குருவராஜப்பேட்டை எங்கள் ஊர். என் பேர் ஆர் பூபாலன். நான் திருவண்ணாமலையில் 3 ஆண்டுகளாக நான் தினந்தோறும் காலை மாலை இருவேளை கிரிவலம் வந்துட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய விஷயம் முன்னெடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இயற்கை விவசாயம் தான் அவசியம், இயற்கை விவசாயம் அவசியம். இயற்கை விவசாய உணவு தான் சாப்பிடணும் அவசியம். அதே மாதிரி எதிர்கால சந்ததிகள் மிக சிறப்பாக வாழறதுக்கு இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஈஸ்வர சைதன்ய புத்தி ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மக்களை எதிர்காலத்தில் உருவாகணும்னா இன்னைக்கு எல்லாருக்கும் சால பக்தி இருக்குது. ஆனால் சமுதாயத்தில் உழைக்கிறது எண்ணம் குறைஞ்சிச்சு, நேர்மையாக இருக்கிறதுக்கு குறைஞ்சிச்சு. அதை சத்தியம் உங்கள் மூலமா சத்தியத்தை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஆசை. மீண்டும் சந்திப்போம். சிவாய நம. ஆதி அருணாச்சலேஸ்வரமூர்த்தியை போற்றி.